ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்பவே பிடிச்சிருந்தது, பயங்கர என்கேஜிங்காக போச்சு. ஆனால் சாங் மட்டும் அந்த வாய்ஸ் வழக்கமாக நம்ம எஸ்பியோட வாய்ஸை கேட்டு கேட்டு இந்த இன்ட்ரடக்ஷன் சாங் வந்து ரஜினிகாந்த் அவரோட வாய்ஸ் கூட மேட்ச் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். அது எண்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி, அதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. அப்புறம் அமீர் கானோட போர்ஷனும் வந்து ரொம்ப அது ஒரு ரோலெக்ஸ் ஸ்டைலில் ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல, பட் அது கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி படம் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்த் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அது டான்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபைட்டாக இருக்கட்டும், அதோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஷௌபினோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ரச்சிதா ராம் அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த படத்தில் மைனஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் மீறல்கள் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. ஸோ என்டர்டெயின்மெண்ட் மூவியில் நீங்கள் லாஜிக் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் அந்த இது டைம் ட்ராவல் அந்த மாதிரி இருக்கும் இல்லை இந்த மாதிரி இருக்கும்னு நினச்சவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் கொடுக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, குறிப்பாக எனக்கு உபேந்திரா அவர்களோட என்ட்ரி ஆகும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருப்பாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா உபேந்திரா ஒரு லெஜண்ட் டைரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஓம் படம் அதுக்கு ஒரு எடுத்துக்காடு. அதனாலே பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஓம் ஓம்னு அடிக்கடி வந்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்துச்சு. அனிருத் நல்லாவே மியூசிக் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு எந்த கதையும் இல்லாமல் ஒரு நார்மலான படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாது. அதே நேரத்தில் நான் லோக்கியோட தீவிர ஃபேனு, இது டைம் ட்ராவலாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் தான் கொடுக்கணும். உங்களுக்கு படம் பிடிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.